ஜிம்முக்கு போற ஒருத்தருக்குமே என்னதான் எல்லா மாசமும் காசு குத்து வாங்கினாலும் ஏதாச்சும் ஒரு வாட்டியாச்சும் நம்மளுக்கு இதை ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களோன்ற ஆசை கண்டிப்பா இருக்கும். சோ அந்த ஆசை எனக்கு நிறைவேறின நாள் தான் இன்னைக்கு. சோ வழக்கம் போல காலைல எழுந்ததும் எம்டி ஸ்டொமக்ல ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு காலை உணவுக்கு மஜாவா முட்டையை தட்டி ஆம்லெட் போட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டு என்னடா காலையிலேயே அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வருதுன்னு பார்த்தா 10 நாளைக்கு முன்னாடி கான்ட்ராக்ட்ல சைன் போட்டது அதோட பார்சலே இப்பதான் வருது. சோ அதுக்காக வீட்டுல நம்மளோட ஒய்டி நம்பர் 10 இருந்ததுனால அவருக்கே தெரியாம ஒரு காடியை தட்டு பிறகு நம்ம ஏரியா சந்தில எங்க இருந்து டெம்போ எல்லாம் வரப்போகுது. சோ மெயின் ரோட்ல நிப்பாட்டு எத்தனை வந்த பார்சல லேக்கா தட்டுன்னு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே உள்ள எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு நண்பர்களே ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் இன்டர்நேஷனல் பிராண்டான 90 வருஷம் பழமையான ஜிஎன்சிக்கு அத்லெட் ஆயிருக்கேன். சோ அது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நானும் நீங்களும் மட்டும்தான். அதனால உங்க எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் கைஸ் நீங்க வேற ஏதாச்சும் பிராண்ட்ல சப்ளிமெண்ட்ஸ் வாங்கினா அதை அப்படியே தட்டி விட்டு பட்னு ஜிஎன்சிக்கு வர்றீங்க. அப்புறம் இந்த ஜிஎன்சில இருக்கிற எல்லாருமே எப்படியா அடுத்தவனோட அட்ஜஸ்டமே இல்லாத கோட் தான் இன்னும் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். சோ மீண்டும் மீண்டும் அதே தப்பு பண்ணாம இனிமே வச்சு மாமாவோட கோட் மோக்கி 28 போட்டு அடிஷனல் டிஸ்கவுண்ட் எல்லா சப்ளிமெண்ட்ஸும் வாங்கிக்கோங்க. பிறகு ஜிம்முக்கு ரெடியே கிளம்பி புதுசா ஜீன்ஸ்ல வேற கிட் பேக் வேற குத்துறாங்களா. சோ அது அப்படியே அலைக்கா மாட்டு கூட கொடுக்கலே தட்டு உடனே காடியை பெட்டு ஜிம்முக்கு போய் ஷூ மாட்டு. ஷூ வேற டெக்கத்துல நான் வாங்கினது யூஸ் பண்ணி பார்த்ததுல கம்ஃபர்ட்டா குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்குது. வேணும்ன்றவங்க டெக்கத்லான் பை லிங்க் என்னோட பயோல இருக்கு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் ஜிம்முக்கு போனதும் இன்னைக்கு நல்ல ஒரு அப்பர் பாடி ஆக்டிவேஷன்றதுனால ஸ்டார்டிங் டிக்ளைன் தம்பிள் பிரஸ்ல ஆரம்பிச்சு கைஸ் நான் இந்த லேட் புல் டவுன் போறதுக்கு முன்னாடி ஒரு அக்கா போட்டுருந்தாங்க. ஆனா அவங்க போட்டு முடியல இருக்க வெயிட் பண்ண அவங்க போட்ட விதம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க பார வலிக்கல பார் தான் அவங்கள வலிக்குது. சோ நீங்க பிகினரா இருந்து நீங்க போற ஒர்க் அவுட் எந்த மசில்னே தெரியாம போட்டுறீங்க இல்ல இந்த ஒர்க் அவுட் கரெக்டான ஃபார்ம்ல தான் போடுறீங்கன்றது உங்களுக்கே தெரியலனா தயவு செய்து சொல்ற ஜிம்ல இருக்க ட்ரெயினர் ஆர் ஏதாச்சும் ஒரு கோச்சோட கைடன்ஸோட எல்லாம் பண்ணுங்க. பிறகு பேக்கு டி பார் ரோவோ ஷோல்டருக்கு அர்னால்ட் பிரஸும் லேட்டரல் ரேஸும் போட்டு பைசெப்க்கு ஹேமர் கர்லும் பீச்சர் தம்பிள் கர்லும் போட்டு ட்ரைசெப்க்கு கேபிள் புஷனோட ஓக்கட்ட முடிச்சுட்டு போன்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லா அதனால ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல. சோ மன்னிச்சுக்கோங்க. ஜிம்ல ஓக்கட்ட முடிச்ச கையோட குளுக்கல நல்லா குலுக்கி அதை அப்படியே கப்ப கப்பன ஜிம்முக்குள்ளே குடிச்சிட்டு வீட்டுக்கு போனது என்னோட மீல் 3 and 4 சாப்பிட்டு அப்புறம் கடைசியா பாய்ஸ் கூட வெளியே போய் பேசி டேட்டி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மீல் 5 சாப்பிட்டுட்டு நீங்க நாலு